வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக இப்போ டிபிஎம்எஸ் சீரிஸ் போயிட்டுருக்குங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா கோட் ரூல்ஸ். இப்போ டிபிஎம்எஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் பிஜிடிஆர்பி, ஸோ காமன் சிலபஸ் ஃபார் நெட்டு செட்டு காலேஜ் டிஆர்பி கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி படிக்கிறோம், இந்த கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்களா சிலபஸ் அப்படின்லாம் டவுட் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரீயாக சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுக்க போகிறோம். ஃப்ரீயாக எம்சிக்யூ அண்ட் பியூக்யூமே வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க. ஸோ நம்ம சிலபஸ் வைஸாக தான் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சிலபஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டிபிஎம்எஸ்க்கு 5 சாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2வது சாப்டரில் நம்ம வந்து லாஸ்ட் டாப்பிக்கான இந்த கோட் ரூல்ஸில் தான் இப்போ இருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லா டாப்பிக்கும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒரு 9 வீடியோஸில் வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 10th டே. ஸோ டெய்லி வந்து ஒரு 1 hour நம்மளோட சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ரெகுலராக நோட்ஸ் மேக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நிறைய எம்சிக்யூ அண்டு மாடல் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போயிடலாம். இப்போ கார்டு ரூல்ஸ், இஎஃப் கார்டு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது டாக்டர் எட்ஜர் எஃப் கார்டு, இவங்க வந்து இஎஃப் கோட் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் அப்படிங்கிற கான்செப்டை டெவலப் பண்ணாங்க 1970s. சரியா? ஸோ இப்போ கமர்ஷியலாக வந்து மார்க்கெட்டில் நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வரும்போது ஸோ எதெல்லாம் வந்து ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் இஎஃப் கோடு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா 0 to 12 ரூல்ஸ், அதாவது டோட்டலாக 13 ரூல்ஸ், 0 to 12 ரூல்ஸை வந்து டிஃபைன் பண்ணார். எந்த சாஃப்ட்வேரில் அந்த 0 to 12 ரூல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து என்னது அப்படின்னா கரெக்டான ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து எதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுது அப்படின்னா டேட்டா இன்டெகிரிட்டி, கன்சிஸ்டன்சி, யூசபிலிட்டி, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அவர் 0 to 12 ரூல்ஸ் கொண்டு வந்தார். ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபவுண்டேஷனில் ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சப்வர்ஷன் ரூல் வரைக்கும் நம்ம இதை வந்து கொண்டு வரோம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு லைப்ரரி ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு ஒவ்வொரு ரூல்ஸையும் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இதை விட ஈஸியாக எதாவது ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா வேறு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா வரிசையாக அந்த ரூல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 யூனிட் நிறைய கான்செப்ட் வரும்போது எல்லாத்தையும் வந்து மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ கான்செப்ட் வைஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு நான் ஈஸியாக இருக்கிற மாதிரி கான்செப்ட் நான் சொல்கிறேன். இதை விட உங்களால் ஈஸியாக வச்சுக்க முடியும்னால அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? நான் லைப்ரரி கான்செப்ட் வந்து பேசிக்காக வச்சுக்க போகிறேன். இப்போ கோட் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் ஃபவுண்டேஷன் ரூல். ஃபவுண்டேஷனாக நமக்கு என்ன தெரியும்? பேசிக்காக ஒரு அடித்தளம் எப்படி இருக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டாக அதை செக் பண்ணும்போது நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா ரிலேஷனல் ஓரியன்ட் கான்செப்டாக தானே இருக்கணும். ஸோ அதுதான் ஃபவுண்டேஷனில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லைப்ரரி கான்செப்ட் தான் எடுத்து வர போகிறேன். இப்போ லைப்ரரி லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸை கேட்டகரிஸ் வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் எஃபிஷியனாக இருக்கும், ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் எஃபிஷியனாக இருக்கும். அந்த கான்செப்ட் தானே இங்கே டிபிஎம்எஸில் கொடுக்குறாங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி ஈஸியாக அக்சஸ் பண்ணணும். 2 கான்செப்டுக்காக தான் இந்த டிபிஎம்எஸ்ங்கிற கான்செப்டே நமக்கு வந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் லைப்ரரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டகரி வைஸாக, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ரேக் அப்படின்னா அதில் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான புக்ஸ் தான் இருக்கணும், வேறு புக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதான் சொல்கிறாங்க ரிலேஷனல் ஓரியன்ட் டேட்டாஸை தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் மஸ்ட் மேனேஜ் த டேட்டாபேஸஸ் என்டையர்லி த்ரூ இட்ஸ் ரிலேஷனல் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? அந்த ரிலேஷன் கேப்பபிலிட்டி மாறாமல் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். செகண்ட் பைட் என்னென்னா இன்ஃபர்மேஷன் ரூல். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஓகே, ரிலேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ரேக்கில் ஸ்டோர் பண்ணுறீங்க. அதை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? நம்ம டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? டேபிள் மேனரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ரோ அண்ட் காலம் வைஸாக டேபிள் மேனரில் ஸ்டோர் பண்ணுவோம். அது மாதிரி தான் லைப்ரரியில் என்ன பண்ணுவாங்கன்னா ரேக் வைஸாக வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரேக்லேருந்து டாப் ரேக்கு, செகண்டு, தேர்டு, ரோ வைஸ் அந்த இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க. நம்ம இங்கே டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தோம்னா டேபிள்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? டேபிள் வைஸாக நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க.
Information database must be stored the values in table. So information are metadata. ஸோ மெட்டாடேட்டானா அந்த இன்ஃபர்மேஷன் பற்றின டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வச்சு அதில் ஆரோ கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த பக்கம் போங்க, மேத்தமெட்டிக்ஸ் இந்த பக்கம் வரணும், சயின்ஸ் இந்த பக்கம் வரணும், ஸ்டோரி புக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் மெட்டாடேட்டா. டேட்டா அபவுட் டேட்டா இல்லைனா இண்டெக்ஸ் மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேபிள் மேனரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அடுத்தது செகண்ட் ரூல், கேரண்டீட் அக்சஸ் ரூல். கேரண்டீட் அக்சஸ் ரூல்னால் யார் போனாலும் அதை அக்சஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், அப்படி தானே? ஸோ யார் போனாலும் நான் மீன்ஸ் என்னென்னா அந்த லைப்ரரிக்கு புதுசாக வந்தால் கூட எந்த இதில் எங்கே இருக்குது, ஸோ அதை அவங்க ஈஸியாக போய் அந்த புக்ஸை வந்து ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நம்ம மேப் போட்டு வச்சுருக்கணும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கேரண்டீட் அக்சஸ் ரூல். இது அப்படியே நீங்கள் டேட்டா பேஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரண்டீட் அக்சஸ் ரூல்னால் ஸோ அந்த டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு டேபிளோட நேமு, அதோட ப்ரைமரி கீ, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸான காலம் நேம், ஸோ அது மட்டும் இருந்தாலே நம்ம வந்து டேட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேபிள் நேமு, ப்ரைமரி கீ அண்ட் அட்ரிபியூட் நேம், எப்படி எந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு லைப்ரரியில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செக்ஷன் வைஸாக நம்ம போனோன்னா ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் யாருனாலும் எடுக்கிற மாதிரி கேரண்டீட் அக்சஸாக இருக்கணும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நல் வேல்யூஸ். நல் வேல்யூஸ், அங்கே ஒரு எம்டினஸ் இருக்குது அப்படின்னா அந்த எம்டினஸை ஒரே மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதை இங்கே வந்து டேட்டா பேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே மிஸ்ஸிங் டேட்டாவாக இருக்கலாம், அது அன்னோன் வேல்யூவாக இருக்கலாம், அது அப்ளிகபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அதை வந்து நல்லுன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா வந்து நம்ம வாங்குகிறோம், அவனோட ஆதார் நம்பர் அவனுக்கு தெரியல, ஆதார் கார்டு கொண்டு வரல, ஸோ அவன் கொண்டு வரைக்கும் அந்த டேட்டா என்னவாக இருக்கும்னா நல்லுன்னு இருக்கும். ஸோ அவன்கிட்ட டேட்டா இல்லை அப்படிங்கிறத ஜீரோன்னு காட்டாமல் நல், மிஸ் ஆகிற டேட்டாஸை நல்லுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு புக்கு அங்கே வந்து இல்லை அப்படிங்கிறத ஸோ எக்ஸப்ட் இந்த புக்ஸ் எல்லாம் அங்கே இல்லை, ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறது, இந்த புக்ஸ் மட்டும் நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. லைப்ரரி இருக்கிற ரூல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டைனமிக் ஆன்லைன் கேட்லாக். ஸோ கேட்லாக்குன்னு ஒன்றும் இல்லை, மெட்டா டேட்டா அபவுட் த டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ் சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், எந்த டேபிள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேக் இருக்குது, இங்கே தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கான புக் இருக்குது, இங்கே தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான புக்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா, அதுதான். ஸோ அதுதான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் கொரி லாங்குவேஜஸ் வச்சு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா மேக்ஸிமம் லைப்ரரிஸில் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்கான டிபிஎம்எஸ் லாங்குவேஜஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சப் லாங்குவேஜஸ் ரூல். சப் லாங்குவேஜஸ் ரூல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து டேட்டா அக்சஸ் பண்ணணும், கொரி பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தான் வச்சுருப்போம்னா டிஎம்எல் ரூல்ஸாக வச்சுருப்பாங்க. டேபிளை ஸ்டோர் பண்ணினாங்க, அந்த டேபிளை நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணுற சப்கொரி லாங்குவேஜஸ் என்னென்னா டிஎம்எல் தான். ஸோ டிஎம்எல்ல வச்சு தான் நம்ம செலக்ட் கொரி வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து 5th ரூல். நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா வியூ அப்டேட்டிங் ரூல். வியூ அப்டேட்டிங் ரூல்னால் சில இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போதே அந்த டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இமீடியட்டாக அதுக்கு ரைட்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை வந்து வேறு ரேக்கில் யாரோ மாற்றி வச்சுருக்காங்க, உடனே நம்ம வந்து பார்த்து என்ன பண்ணுறோம், அதை அந்த கரஸ்பாண்டிங் ரேக்குக்கு கொண்டு போய் வைக்கிறோம். அதுதான் வந்து வியூ அப்டேட்டபிள். நம்ம பார்த்த உடனே அது என்ன பண்ணுறோம், அந்த ரேக்குக்கு கரஸ்பாண்டிங் ரேங்க்கு வைக்கணும். ஸோ ஒரு லைப்ரரியன் இருக்காங்க அப்படின்னா ரெகுலராக கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஏதாவது ரேக்கில் வந்து தேவையில்லாமல் மாற்றி வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இவங்க கையில் தான், லைப்ரரியன் கையில் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதான் வியூ அப்டேட்டபிள் அப்படிங்கிறது இமீடியட்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் இன்செர்ட் அப்டேட் டெலிட் ப்ரொசீஜர்னு இருக்கணும். ஹை லெவல் இன்செர்ட் அப்டேட்னால் என்னென்னா அந்த நமக்கு அந்த லைப்ரரிக்கு வர்ற வியூவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக அதை வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றி வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். தென் அதில் வந்து தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெலிட் பண்ணிடணும். ஸோ ஒரு புக்ஸ் ரொம்ப டேமேஜாக இருக்குது, ஸோ அந்த புக்ஸ் அந்த ரேக்லேருந்து எடுத்துகிட்டு புதுசு வரையும் அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை ரிமூவ் பண்ணிடுறோம்ல. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹை லெவல் இன்செர்ட் அப்டேட் டெலிட். ஸோ அப்பப்போ நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் என்ன பண்ணுவோம்னா இன்செர்ட் அப்டேட் டெலிட் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் 7th ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு 8th ரூல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேட்டா
இண்டிபெண்டன்ஸ். அதாவது என்னென்னா ஃபிசிக்கலாக ஒரு புக்ஸை வந்து நம்ம ரேக்லேருந்து மாற்றி வைக்கிறோம். அதாவது என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லென்த்தாக இருக்குது. ஸோ புதுசாக வந்திருக்கு, அங்கே வைக்க இடம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா செக்ஷனை ரேக்கை வந்து மாற்றுவோம். ஸோ செக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு நமக்கு எங்கே வச்சா நல்லா எஃபெக்டிவாக இருக்குமோ அந்த மாதிரி மாற்றுவோம். இப்படி மாற்றுறதுனால யூஸருக்கு அவங்களோட டேட்டாஸ் வந்து எந்த இடத்துலையும் லாஸ் ஆக போகிறதில்ல. யூஸர் திருப்பி வர்றாங்க, வந்தவொடனே பார்ப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரேக் மாற்றிருக்காங்க, ஓகே அங்கே போய் அக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எந்த இடத்துலையும் சேஞ்சஸ் ஆகாது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். இதை நம்ம எங்கே சொல்லியிருப்போம் அப்படின்னா டிபிஎம்எஸ் ஸ்கீமா அண்ட் ஆர்கிடெக்சரில் இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோவாக அது இருக்கும். ஸோ போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு இடத்த மாற்றும் போது அதோட லொக்கேஷனை டேட்டா பேஸோட லொக்கேஷனை வந்து மாற்றும் போது அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அதாவது அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரக்கூடாது, எந்த ஒரு அஃபெக்ஷனும் வரக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். தென் லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸுங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க. லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா லைப்ரரிஸ் அந்த கோடிங் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, ஆன்லைன் சிஸ்டம்ஸ். ஸோ அதில் ஏதாவது கோடிங்ஸை வந்து அவங்க மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க சாஃப்ட்வேர். அந்த அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுனால யூசர் வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்னா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து புக்கு கொடுப்பாங்க, லைப்ரரின்னு யூஷுவலாக என்ட்ரி பண்ணுவார், அது என்ட்ரி ஆகும், அகைன் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. திருப்பி அவங்க போய் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். உள்ள கோடிங்கை மாற்றினாலும் வியூவர்ஸ்க்கு வந்து அது எந்த ஒரு சேஞ்சஸும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை தான் லாஜிக்கல் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது இன்டெகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ். நம்ம அதில் கண்டிஷன்ஸ் வச்சுருப்போம், சில கண்டிஷன்ஸ். ஸோ வந்து புக்ஸை வந்து மடக்கக்கூடாது, புக்ஸ் வந்து இங்கே வச்சு தான் ரீட் பண்ணணும், இந்தந்த புக்ஸ் மட்டும்தான் வந்து வெளியில் கொண்டு போகிற ரைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸு அப்படின்னு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸ்னால வியூவர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆக போகுது, அவங்க அந்த தெரிஞ்சு தானே வராங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் படி அவங்க ரன் பண்ணாங்க அப்படின்னா புக்ஸ் வந்து என்னது நமக்கு அரேஞ்ச்மெண்ட்லேயும் நிறையா வந்து புக்ஸ் வந்து மிஸ் ஆகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதே தான் இங்கே டேட்டா பேஸில் ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து இன்டெகிரிட்டி கன்ஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த இன்டெகிரிட்டி வந்து எந்த இடத்துலையும் வியூவர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாதது தான் இன்டெகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ். ஸோ integrity constraint should be specified separately from the application program. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டோர் இன் கேட்லாக் அதை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸ் டேட்டா பேஸ் சிஸ்டம். இது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அந்த ரூல்ஸ் அந்த லைப்ரரிக்குள்ளே போனாலே இதாங்க ரூல்ஸு. 2 புக்ஸ் தான் எடுக்கலாம், இல்லை 3 புக்ஸ் தான் எடுக்கலாம், அதில் மெம்பர் ஆகணும்னா இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரூல்ஸை தான் இங்கே இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன்னா ஸோ யார் எத்தனை புக்ஸ் எடுத்திருக்காங்க, வேறு யூசர் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கஸ்டமர்ஸால் அதில் யூசரால் பார்க்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், யூசர் should not aware of whether the database distributed across a multiple location. ஸோ எங்கெல்லாம் இந்த புக்ஸ் போயிருக்கு, இவங்க புக்ஸை யாரெல்லாம் வச்சுருக்காங்க, எத்தனை புக்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கு தெரியாதுன்னா நம்ம அக்சஸருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது மல்டிபிள் லொக்கேஷன் அண்ட் டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அக்சஸ் பண்ணுவாங்க நிறைய யூசர்ஸ். ஸோ அவங்க என்ன அக்சஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ரைட்ஸுங்கிறது இன்னொருத்தவங்களால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லெக்சரர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துருப்பாங்க டேட்டா பேஸில். இதுவே ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில கொடுத்துருப்பாங்க, இல்லை அட்மினுக்குன்னு சில ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க, இது வந்து இவங்களோட ரூல்ஸு, இவங்களோட யூசர் நேம் வந்து இது அப்படின்னு எல்லா யூசருக்கும் காமிக்க மாட்டாங்க. ஸோ செக்யூரிட்டி பர்பஸில் இது இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறோம். அடுத்தது லாஸ்ட்டு நான் சப்வர்ஷன் ரூல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இஃப் த இன்டர்ஃபேஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ப்ரொவைடிங் அக்ராஸ் லோ லெவல் ரெக்கார்ட்ஸ் த இன்டர்ஃபேஸ் மஸ்ட் நாட் பி ஏபிள் த டேமேஜ் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் பைபாஸ் செக்யூரிட்டி. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம லைப்ரரியில் சர்டன் ரூல்ஸ் வச்சுருக்கோம், பட் அந்த ரூல்ஸை மீறி சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
2 புக்ஸ் தான் எடுத்து போகணுன்னா மறைச்சி ஒரு 2 புக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ரெஃபரன்ஸ் புக்கை ஏமாற்றி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. இல்லை வந்து லைப்ரரியோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதை அக்சஸ் பண்ணக்கூடாது. செக்யூரிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சைட்லேருந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். யாருமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதர் சைட்லேருந்து இன்செக்யூர் சைடு ஏதாவது வந்து க்ரியேட் பண்ணி பைபாஸ் வழியாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சப்வர்ஷன் ரூல். ஸோ இந்த ரூல்ஸை வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 12 ரூல்ஸை வந்து 0 to 12 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் டிபிஎம்எஸோட கான்செப்ட். ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்போ லைப்ரரினா அது எப்படி இருக்கும், ஸோ அதில் எப்படி அக்சஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதில் என்ன ரூல்ஸ் இருக்கும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, அதை மாற்றும் போது என்ன ஆப்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வரிசையாக சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஒரு 2 எம்சிக்கு மட்டும் பார்த்துடலாம். ஸோ அடுத்தது எம்சிக்கு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் கோட்ஸ் ரூல். கோட்ஸ் ரூலோட இம்பார்ட்டிங் ரூல்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா அண்ட் டிபிஎம்எஸ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை அட்லீஸ்ட் 6 ரூல்ஸ், அட்லீஸ்ட் 10 rules, must satisfy all 13 rules, must satisfy any rule 0. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா must satisfy all 13 rules. ஆல் 13 ரூல்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ரூல்ஸ் வந்து ஆர்டிபிஎம்எஸ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த சிஸ்டம் ஆர்டிபிஎம்எஸ்ஸை அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்த கொஷின். The rule that ensures that every data items can be uniquely accessed using table name, primary key and column name. ஸோ வந்து யூனிக்லி அக்சஸாக இருக்கும். யூஸிங் எதை வச்சு நான் டேபிள் நேமு, பிரைமரி கீ அண்டு காலம் நேமை வச்சு அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னோன்னா கேரண்டீடு அக்சஸ் ரூல். கண்டிப்பாக உங்களுக்கான டேட்டா கிடச்சிரும். அவங்க சொன்னபடி அந்த கம்ப்யூட்டர் செக்ஷனில் போய் அந்த வரிசையில், அதாவது அல்பபெட்டிக் ஆர்டரில் கூட சில பேர் பண்ணிப்பாங்க, அந்த ஆர்டரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான புக் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் கேரண்டீட் அக்சஸ் ரூல். அடுத்த கொஷின். சேஞ்சிங் த ஃபைல் ஆர்கனைசேஷன் ஆர் இண்டெக்ஸிங் ஷுட் நாட் அஃபெக்ட் த அப்ளிகேஷன். ஸோ ஃபைல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ அப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்துச்சுனாலே அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் கமர்ஷியல் ஆர்டிபிஎம்எஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் எது கமர்ஷியல் ஆர்டிபிஎம்எஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் என்ன ட்ரூனா எவ்ரி ஆர்டிபிஎம்எஸ் சாட்டிஸ்ஃபை ஆல் த கோட்ஸ் ரூல்ஸ் கம்ப்ளீட்லி. No DBMS satisfied rule 0. Most commercial RDBMS satisfied many but not all codes rule. Codes rule apply only to Oracle. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. நிறையா கமர்ஷியல் டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இல்லை. ஸோ அதுக்காக தான் இதை கொண்டே வந்தாங்க. பட் எல்லாருமே அதை வந்து கமர்ஷியலாக கொண்டு போகும்போது ஃபாலோ பண்ணால் அவங்களால முடியல எல்லா கண்டிஷனையும். அதுதான் உண்மையான ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள், இதுக்கான நோட்ஸ் கொடுக்குறோம். தென் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து நோட்ஸ் அதில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூங்க.